ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இதாங்க பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? அழகே அழகே எதுவும் ஊர்ல கதிர்னு ஒரு வாலிபன். அந்த பையன் என்ன பண்றான்னா, எதுனாலுமே அவசர அவசரமா முடிவெடுத்து அவசர அவசரமா பண்ணும். அந்த ஒரு தொழில் ஏதாவது பண்ணணும்னா கூட டக்கு டக்குன்னு முடிவெடுத்து டக்கு டக்குன்னு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவன் தான் இந்த கதிருங்கிறவன். இவன் கூட ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிராமத்தில் வாரம் வாரம் ஒரு சந்தைக்கூட இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1 மடங்கு பணம் தந்தால் நான் அதை வந்து 2 மடங்கு 3 மடங்காக ஆக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 3-4 வாரமாக தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா சத்தம் போட்டுகிட்டே கூவிட்டே இருக்கிறாரு. இதெல்லாமே பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, சந்தைக்கு வரவங்க கேட்குறாங்க, போகிறாங்க. ஆனால் யாருமே அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட போய் பணம் கொடுத்து அதில் வந்து ஈடுபடலை. கதிர் வந்து ஒரு 4 வாரமாக கேட்டுகிட்டே இருக்கிறான். கேட்டுகிட்டே இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான், இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் 4 மடங்கு அவர் திருப்பி தருவாராம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போது அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்ககிட்ட கம்மியான பணம் தான் இருக்குது, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, ஒன்றுக்கு வர்றதை பார்த்துட்டு நாங்களாம் பண்ணுறோம் அப்படிங்க. அப்போது கதிர் அதை என்னென்னு கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறான்னா, தாங்கிட்ட இருந்த பணம் அப்புறமா பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறான்னா விற்று காசாக்குறான். காசாக்கிட்டு அடுத்த வாரம் சந்தைக்காக கதிர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சந்தையும் கூடுது, அந்த நபரும் வாராரு. கதிரும் போய் பணத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பணத்தை கொடுத்தோன்னே அந்த ஆள் சொல்கிறாரு, இன்னொரு 2-3 வாரம் போனதுக்கப்புறமா நான் உனக்கு வந்து இதை 2 மடங்காக கொடுக்குறேன், நீ அதுக்கப்புறம் ஒரு தொழில் வச்சு நீ முன்னேறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஆலமரத்தில் உட்காந்து சந்தையில் ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு பெரிய முதியவர் உட்காந்து கவனிச்சிட்டே இருக்கிறாரு. அவன் கதிர் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 2-3 வாரம் ஆச்சு, சந்தையும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஆள் வரவே இல்லை. 4 வாரம் ஆச்சு. அப்போது தான் கதிர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு உணர்றான். இப்போ சந்தையில் ஒருமா போய் நிற்கிறான். அந்த ஆள் வருவாரான்னு சொல்லி வாரம் என்ன பண்ணுறான்னா கதிர் போய் வெயிட் பண்ணி பார்க்குறான். எப்படியாவது வந்துடுவாரா, நம்ம பணம் வாங்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு கதிர் போய் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஆனால் வரவே இல்லை. இப்போது அந்த முதியவர் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ ஏமாந்துட்ட, ஆளும் தெரியாமல் ஒருத்தங்கக்கிட்ட காலை விட்டு நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவனே அப்போ தான் கதிருக்கு புரியுது, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, நமக்கு இனிமேல் அந்த பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த பணமும் இழந்து நேரத்தையும் வீணடிச்சிட்டான் யார் கதிர். அப்போ அந்த அவர் சொல்கிறார், ஒரு வயதானவர் சொல்கிறாரு, ஒரு குளத்தில் ஆளை தெரியாமல் நம்ம வந்து காலை விட்டுட்டோன்னா மாட்டிக்கிடுவோம், அது பின்னாடி நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கதிர் அதை உணர்ந்து ஒரு சின்ன வேலைக்கு போய் தன்னுடைய உழைப்பை வச்சு உயர ஆரம்பித்தான். அடுத்து ஒரு பழமொழியில் பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினம் 2 மணிக்கு ஒரு பழமொழியை வச்சு அதுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.